पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 5வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். கர்ம சந்நியாச யோகம். கர்ம சந்நியாச யோகத்துல பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நேற்று பார்த்தது பார்த்தீங்கன்னா 23வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். காமாதி வேக நிவாரணம். இந்த 23வது ஸ்லோகம் நேற்று நான் சொல்லலை. 23வது ஸ்லோகத்துக்கு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா காமாதி வேக நிவாரணம். சக்னோதீஹைவ யஸ்ஸோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சசுகி நரஹா. சக்னோதி அப்படின்னா சாமர்த்தியம், முடியும்னு அர்த்தம். எவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரீரத்தை விடுவதற்கு முன்னாடியே லாஸ்ட் க்ஷணம் வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா பகவான் சான்ஸ் கொடுத்துருக்கார். லாஸ்ட் வரைக்கும் ஒரு க்ஷணத்துக்கு முன்னாடியாவது பார்த்தீங்கன்னா இந்த காமக்ரோதத்தோட வேகத்தை, காமக்ரோதத்தோட வேகம்னு என்ன சுவாமி அப்படின்னா, காமத்தோட வேகம் வஸ்துக்கள் அடைஞ்சா என்ன நடக்கும்? பிரியம், மோதம், பிரமோதம் அப்படின்னு 3 சொல்லியிருக்கேன். ஒரு பிரிய வஸ்துவை பார்த்தா உண்டாகிற சந்தோஷம் பிரியம், பிடிச்ச வஸ்துவை பார்க்கும்போது. அது பக்கத்துல என் பக்கத்துல வந்துடுச்சு அப்படின்னா பிரியம் மோதமா மாறிடும். அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கும் போது உண்டாகிற சுகம் பார்த்தீங்கன்னா பிரமோதம் அப்படின்னு பேர். பிரியம், மோதம், பிரமோதம். அதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சது நமக்கு கிடைச்சோன்னு கண்கள் பார்த்தீங்கன்னா மலர்ந்து போயிடும், முகம் மலர்ந்து போயிடும், சிரிப்பு வந்துடும், நல்லா முகத்துல சிரிப்பு வந்துடும். அது மட்டும் இல்லாம மயிர்கூச்செறிதல், கூஸ் பம்ப்ஸ் நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச வஸ்துக்கள் நமக்கு கிடைக்கும் போது நடக்கிறது. இது காமத்தோட வேகம்னு பேர். இதே மாதிரி குரோதத்தோட வேகம் என்னது? நமக்கு பிடிக்காத வஸ்து நமக்கு கிடைக்கும் போது கண்கள் செவந்துரும், உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடையெல்லாம் நடுங்கும், கெண்டைக்கால் நடுங்கும், அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பல்ல நர நரன்னு பல்ல கடிப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபத்தோட வெளிப்பாடு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வேகம், குரோதத்தோட வேகம்னு பேர். இந்த ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் சமபாவத்தை, இது எல்லாம் போகக்கூடியது. இது எல்லாமே வெறும் தோற்ற மாத்திரம். சுகமும் வரும் போகும், துக்கமும் வரும் போகும், இது எல்லாம் இல்யூஷன் அப்படின்னு எவன் அந்த வேகத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பிரசகனம் பண்ண முடியுதோ, நல்லா சகனம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உதாசீன பாவம் பண்ணி எவன் சகனம் பண்ண முடியுதோ ச யுக்தஹா, அவனுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா யோகின்னு பேர். யுக்தன் அப்படின்னா யோகி, சமநிலையை அடைந்தவன், சமாதியை அடைந்தவன் அப்படின்னு பேர் யோகி. அவன்தான் இந்த லோகத்துல பார்த்தீங்கன்னா சுகி நரகா, அவன்தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா சுகமானவன். காமத்தை அடைஞ்சவன் சுகம் இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சிருக்கிறவன் சுகமா இருப்பான் அப்படின்னு. அவன் இல்லை. இந்த ஆசைப்பட்டது அடைஞ்சாலும் ஆசைப்படாதது அடைஞ்சாலும் ரெண்டுத்திலையும் சமநிலையில எவன் இருக்கானோ அவன்தான் பார்த்தீங்கன்னா சுகியாக இருக்க முடியும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிராக் ஷரீர விமோக்ஷனாத் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, பிராக் ஷரீர விமோக்ஷனாத்ன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கிறோம்? இந்த தேகம் இருக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடியே அப்படின்னு. இதுவும் ரிப்பிட்டேஷன். இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிப்பிட்டேஷன் தான். இதுவும் 2வது அத்தியாயத்துல 72வது ஸ்லோகத்துல சொன்னதோட ரிப்பிட்டேஷன். 72வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு.
விகாய காமான்ய சர்வா ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த. இது பிராமி ஸ்திதின்னு பேரு. எது பிராமி ஸ்திதி? நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாம அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரண மாத்திரத்துல எவன் நிக்கிறானோ அந்த ஸ்திதிக்கு பேர் பாத்தீங்கன்னா பிராமி ஸ்திதின்னு பேரு. எல்லாம் எது வந்தாலும் பொய் தான், எது போனாலும் பொய் தான், எல்லாம் இல்யூஷன் அப்படின்னு தான் தானா நிக்கிறவன், வெறும் சாட்சி மாத்திரமா நிக்கிறவன். இதுக்கு பேரு பிராமி ஸ்திதின்னு பேரு, பிரம்மத்துல நிக்கிற நிலைன்னு பேரு. இதை அடைந்து ந விமுகியதி, இதை அடைந்தவன் பாத்தீங்கன்னா மோகத்தை அடைவதில்லை. இதை அடைந்தவன் மோகத்தை அடைவதில்லை. ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி, இந்த நிலையை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 10-15 வருஷம் பகவான் வயசானவங்களுக்கு, ஒரு 70 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு 90 வயசு வரைக்கும் ஜீவன் கொடுக்கட்டும். 80 வயசுல இருக்கிறவங்களுக்கு 100 வயசு வரைக்கும் கொடுக்கட்டும். நமக்கு 50 வயசு இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 30-40 வருஷம் இருக்கு. அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா இந்த சிரவணத்தை நல்லா திரும்ப 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 நல்லா மனசுக்குள்ளார கொண்டு வந்துடணும். கொண்டு கடைசி க்ஷணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி, கடைசி க்ஷணத்திலேயாவது நம்ம இந்த பிராமி ஸ்திதியில நின்றுட்டோம் அப்படின்னா என்னது? பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி, மோட்சத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அடைந்து விடலாம் அப்படின்னு 2வது சாப்டர்ல சொல்லியிருக்கு. அதே தான் இங்க பாத்தீங்கன்னா பிராக் ஷரீர விமோக்ஷனாத்துன்னு வார்த்தையை சொல்லியிருக்கு. சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடியாவது நம்ம பாத்தீங்கன்னா இந்த காமக்ரோதத்தோட வேகத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னா, சகிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ பிரம்மத்தை அடைய முடியும், மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இதுக்கான பாஷ்யம் நம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோம்? காமாதி வேக நிவாரணம். காம முதலிய வேகம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாத்தையும் நிவாரணம் பண்றது. ஆச்சாரியர் சொல்லியிருக்கார், சரீரத்தை விடுற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் காமத்துக்கான வேகம் பாத்தீங்கன்னா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரோதம் வெளிப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரீரம் விடுற வரைக்கும். அப்ப அது வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அதை எப்படியாவது நம்ம வசப்படுத்தணும். எப்படி வசப்படுத்துறது? ஒரே ஒரு விஷயம்தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் திருஷ்யம். இதை தவிர்த்து நீங்க வேற எதையாவது டெம்பரவரியா அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனா டெம்பரவரியா அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களை அது ஞானம் இல்லை, அது டெம்பரவரியா தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு உபாயம் என்ன அப்படின்னா, இது எல்லாம் திருஷ்யம். சொப்பனத்துல நமக்கு எது அடைஞ்சாலும் அது திருஷ்யம், அது வாஸ்தவம் இல்லை. எது கெட்டது நடந்தாலும் எது நல்லது நடந்தாலும் சொப்பனத்தில் நடக்கிறது வேக்கப் ஆனதுக்கு பிறகு பொய்யா போயிடுறது மாதிரி இந்த ஜெகத்துல நமக்கு இப்போ எதெல்லாம் நடக்குதோ ஜாகிரதத்துல, இதுவும் தீர்க்க சொப்பனம், இதுவும் கலைஞ்சு போயிடும். எவ்வளோ பார்த்துட்டோம், சின்ன வயசுல இருந்து வந்து எல்லாம் போயிட்டே இருக்கு. இது எல்லாம் போறது அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா நான் போகாதவன், வெறும் திரஷ்டா அப்படின்னு நின்றுக்கிட்டு இது எல்லாத்தையும் நெகேட் பண்ணணும். இந்த நெகேட் பண்றது மூலமா தான் நம்ம பாத்தீங்கன்னா சாந்தியை அடைய முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல 4வது லட்சணம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 5வது லட்சணம் சொல்றதுக்காக 24வது ஸ்லோகத்தை ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். 5:25 ஆரம்பிக்கிறோம். ஆச்சாரியர் ஒரு பாஷ்யம் எழுதுறார் அவதாரிக்கா. கதம் பூத்தகச்ச பிரம்மணி ஸ்திதோ, எந்த விதமாக, கதம் பூத்தகன்றதுக்கு அர்த்தம் எந்த விதமாக, பிரம்மணி ஸ்திதா பிரம்மத்தில் நின்றவன், பிரம்ம பிராப்னோதி பிரம்மத்தை அடைகிறான். பிரம்மத்தில் நின்றவன் எந்த விதமா பிரம்மத்தை அடைகிறான், பிரம்ம பிராப்னோதி இது ஆக பிரம்மத்தை அடைகிறான் என்று சொல்லப்படுகிறது. என்ன மெத்தட், எந்த விதமா பாத்தீங்கன்னா நிஷ்டை நம்ம சொல்றோம்ல, பிரம்மத்திலேயே நிக்கிறதுக்கு பேரு நிஷ்டை அப்படின்னு பேரு. அந்த பிரம்மத்திலேயே நிக்கிற நிஷ்டையை அடைந்தவன் எப்பொழுது எந்த விதமாக பிரம்மத்தை பிராப்தி பண்றான் அப்படின்னு கேள்வி கேட்டா ஆச்சாரியார் 24வது ஸ்லோகத்துல பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஹெட்டிங் போட்டுக்கிட்டீங்கன்னா, ஆத்ம சுகம் ஆத்ம சுக ஏவ போக்யம், ஆத்ம சுகம் ஏவ போக்யம். இதுக்கு பாத்தீங்கன்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆத்ம சுகமே அனுபவிக்கத்தக்கது. இப்ப நம்ம எல்லாம் எந்த சுகத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம்? இந்திரியங்களோட பிளஷர் எடுத்துக்கிட்டு இருக்கோம், விஷய சுகத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால நிக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை விரும்புகின்றவன் என்ன பண்ணணும், தன்னுடைய ஆத்ம சுகத்தை எடுக்கணும் அப்படின்றது ஹெட்டிங். யோந்தஸ் சுகோந்தராராமஹ யோந்தஸ் சுகோந்தராராமஹ ததாந்தர்ஜோதிரேவ யஹ ததாந்தர்ஜோதிரேவ யஹ சயோகி பிரம்ம நிர்வாணம் சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதிகச்சதி பிரம்மபூதோதிகச்சதி யோந்தஸ் சுகோந்தராராமஹ ததாந்தர்ஜோதிரேவ யஹ சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதிகச்சதி. ஆச்சரிய சொல்றாரு, யோ யோ அப்படின்னா என்ன அர்த்தம், யஹா அப்படின்னு அர்த்தம். எவன், யாரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்தியில யாரு வந்து நிதித்தியாசனத்துக்கு போய் நல்லா பிரம்மத்தோட நிஷ்டையை அடைஞ்சவனோ, எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவன்றதுக்கு யோந்த சுகோந்தராராமஹ ஜோதிர் ஏவ இருக்குல்ல, அந்த ஏவகாரத்தை தூக்கி முன்னாடி போட்டுருவான். எவன் நிச்சயமாக, ஏவன்றதுக்கு அர்த்தம் நிச்சயமா, சாலிடா. அந்த சுகா, அந்த சுகா அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளார இருக்கிற சுகத்தை. உள்ளுக்குள்ளார சுகம் இருக்கா சுவாமி அப்படின்னா நல்லா இருக்கு, இருக்கிறதுலே பெரிய சுகம் அதுதான். நம்ம டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம்ல, நல்ல ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். தூக்கத்துல வந்து இருக்கக்கூடிய ஆனந்தம் அதுக்கு கம்பேர் பண்றதுக்கு வந்து 7 லோகத்திலையும் எந்த ஆனந்தமும் இல்லை. அந்த டீப் ஸ்லீப்ல அனுபவிக்கிற ஆனந்தத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷ ஆனந்தம்னு பேர். ஈஸ்வரனோட ஆனந்தத்தை நம்ம தூக்கத்துல அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஈஸ்வர ஸ்வரூபம் அது. டீப் ஸ்லீப்ல யார் இருக்கா அப்படின்னா காரண சரீர அபிமானி. யார், ஈஸ்வரன். மாயையோட சேர்ந்து ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல இருக்கார். சைத்தன்யம் பிளஸ் மாயா. நான் சுகமா தூங்குனேன்றது வந்து சிவபெருமான். அதோட ஒன்னும் தெரியலன்றது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அம்மா. இந்த 2 பேரும் சேர்ந்தாதான் இந்த ஜெகத்துக்கு காரண தத்துவமா ஆகுறாங்க. அப்ப டெய்லி நம்ம என்ன பண்றோம், அந்த டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனோட சேர்ந்து இருக்கோம். அந்த ஈஸ்வரனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஈஸ்வர சொரூபம் என்னது, ஆனந்த ரூபம், பரமானந்தம். அப்ப அந்த தூக்கத்துல நம்ம வந்து ஈஸ்வரனோட ஆனந்தத்தை தான் நம்ம நித்தியம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது ஏதாவது நாம ரூப விஷயங்கள் ஏதாவது இருக்கா சுவாமி, குணங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா அங்க நாமம் இல்ல, ரூபம் இல்ல, ஜெகத் இல்லவே இல்லை, தேசம் காலம் வஸ்து எதுவுமே இல்லை. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஆனந்தத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு ஆனந்தம். அங்க ஆப்ஜெக்டே இல்லையே, பெயினே இல்லை, எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாம. அது வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரனும் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல படுத்து கொசுக்கடியோட படுத்து தூங்கினாலும் அவனுக்கு கிடைக்கும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருந்துட்டு படுத்து தூங்கினாலும் கிடைக்கும். பிரசிடென்டா இருந்தாலும் கிடைக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரோடு தெருக்கூட்டுறவனா இருந்தாலும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஈக்குவலா பகவான் என்ன பண்றாரு, அந்த டீப் ஸ்லீப்ல அந்த சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். எங்க இருக்கு அந்த சுகம், எனக்குள்ளார இருக்கு. எப்படி போறோம் நம்ம அந்த சுகத்தை அடையிறதுக்கு, எப்படி போறோம், தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், ஆம்பியன்ஸை கிரியேட் பண்றோம், லைட் எல்லாம் ஆஃப் பண்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் கட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா கண்களை மூடிக்கிறோம். மூடிட்டு மெதுவா மெதுவா உள்ள டிராவல் பண்றோம். மனசு வேக்கப் ஆயிடுது, மனசுல சொப்பனம் போயிட்டே இருக்கு. ஒரு டைமுக்கு மேல சொப்பனமும் பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போறோம். அப்ப டீப் ஸ்லீப்ல நம்மளோட ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனந்தம் அனுபவிக்கப்படுது. அந்த ஆனந்தம் எங்க சுவாமி அப்படின்னா ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெஸ்ட்ன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பேர் பிருகதாரணி. இப்ப நான் பேசுறதெல்லாம் பிருகதாரணி உபனிஷத். இந்த நெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூடு. எது கூடு அப்படின்னா இந்த ஹிருதயம் தான் நம்மளுடைய ஒரிஜினல் வீடு, இந்த ஆத்மா வசிக்கிற இடம். இந்த இடத்துல ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா ஆனந்த ஸ்வரூபமா, சுகஸ்வரூபமா இந்த ஆத்ம தத்துவம் இருக்கு. அந்த ஆத்ம தத்துவத்தோட தான் நம்ம ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற நம்ம டெய்லி ரிஃப்ளெக்ஷன் வெளியில இருந்து ஷட் டவுன் பண்ணி வித்ரா பண்ணிக்கிட்டே போய் ராத்திரியில போய் அந்த
ஒரிஜினல் ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம பிராப்தி பண்றோம். ஈஸ்வரன் தான் நம்மளுடைய ஒரிஜினல் ஆத்மா. அந்த ஈஸ்வரனோட ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆனந்தமா தூங்கி போறோம். அப்ப சுகம் எது அப்படின்னா ஈஸ்வர சுகம் உள்ளுக்குள்ளாரையே இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகா அப்படின்னு பேர். உள்ள இருக்கிற சுகம், அதுக்கு எந்த பேமெண்ட்டும் தேவையில்லை சாமி, எந்த விலையும் கொடுக்க வேண்டாம். தேசகால வஸ்துக்கள் தேவையில்லை, எந்த வஸ்துவன் டிபெண்ட் பண்ணதில்லை. இண்டிபெண்டா இருக்கக்கூடிய சுகம் அது ஆத்ம சுகம். இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, அந்த டீப் ஸ்லீப்ல அனுபவிக்கிற ஆனந்தத்துக்கு பேர் வந்து ஆனந்தமய கோஷம் அப்படின்னு பேர். ஆனந்தமய கோஷத்தோட ஆனந்தம். ஆனா என்ன சொரூப ஆனந்தமா சுவாமி அப்படின்னா, அந்த தூக்கத்துல இருக்கிறது சொரூப ஆனந்தம் இல்லை. நம்ம நித்தியம் கிடைக்குதே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கு. அம்மா இருக்காங்க, அவித்யா அம்மா இருக்காங்க, பார்வதி அம்மா அங்க இருக்காங்க. அப்ப வாஸ்தவத்துல நம்ம சிவனை அடையல, பகவானை அடையல, நடுவுல ஒரு லேயர் தடுத்துக்கிட்டு நிக்குது அவித்யா அப்படின்னு. அதனாலதான் அதுக்கு பேர் ஆனந்தமய கோஷ சுகம் அப்படின்னு பேர், சொரூபானந்தம் இல்லை. அப்ப டெய்லி நம்ம என்ன பண்றோம், திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வந்து விஷயங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த டீப் ஸ்லீப்ல அனுபவிக்கிற அந்த ஆனந்தத்தோட திவலைகள் தான். வெறும் டிராப்ஸ் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஹனி டிராப் மாதிரி அங்கங்க இருக்கு. நம்ம விஷய சுகங்கள் எல்லாம் வாஸ்தவத்துல இந்த ஒரிஜினல் சுகத்தோட, தூக்கத்துல இருக்கிற சுகத்தோட திவலைகள், துளிகள் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஜாகிரதத்துல இருந்துகிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துல போய் இணையறான் அப்படின்னா, இந்த யோகத்தை அபியாசம் பண்ணி பிரம்ம யோக யுக்தாத்மா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சப்தம், அந்த பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா பிரம்மத்திலேயே நிக்கிற அபியாசம், அதை பண்ணும்போது அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்வரூபமா இருக்கு. அதோட சேரும் போது நமக்கும் என்ன கிடைக்குது, சுகஸ்வரூபமா நம்மளும் ஆகிறோம். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன சொல்றோம், எவன் எந்த பிரம்மத்துல நிக்கக்கூடிய நிஷ்டன், பிரம்ம நிஷ்டன், சுகோ அந்த சுகா, அந்த சுகன என்ன அர்த்தம், உள்ள இருக்க சுகத்தை அனுபவிக்கிறவனா இருக்கானோ அவனுக்கு பேர் அந்த சுகான்னு பேர். அது மட்டும் இல்ல, அந்தராராமக, இந்த சுகம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம பாக்குறோம்ல, யோசிச்சு பாருங்க. நான் நிறைய பேர்கிட்ட வேதாந்தம் பேசிக்கிட்டே இருப்பேன். முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் பேசிக்கிட்டே இருப்பேன். தூங்க விட மாட்டேன் நான் யாரையும். ஆனா எவ்வளவு நேரம் வேதாந்தம் கேட்பாங்க. அப்படியே நல்ல மத்தியான நேரத்துல சாப்பிட்டு வந்து உட்காருப்பாங்க. நான் ஏதாவது வேதாந்த விசாரம் டீப்பா பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே மெதுவா 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 வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போயிடுவாங்க. வேதாந்தம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் சுகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டீப் ஸ்லீப்ல இருக்க சுகம் ரொம்ப உயர்வா இருக்கு. ராத்திரியில 11 மணி வரைக்கும் பேசிட்டே இருப்போம். பேசிட்டே இருந்து சுத்தி இருக்கிறவங்க தூங்கி போயிடுவாங்க. ஐயோ தூங்கி போயிட்டாங்களே அப்படின்னு. ஏன் அப்படின்னா வேதாந்தத்தை காட்டிலும் சுகமானது, ஆடியோவை காட்டிலும் வீடியோவை காட்டிலும் சுகமானது எது அப்படின்னா அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆனந்தம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஜாகிரதத்துல அந்த பிரம்ம சுகத்தை எடுக்கிறான்னு வச்சுங்க, ஃபுல் வேக்கப்ல, அப்ப அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா அந்தராராமகன்னு பேர். அந்தர் ஆராமக, அந்தராராமகன்னு என்ன அர்த்தம், அந்தர் ஆராமக. ஆராமம்ன்றதுக்கு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆராமம்ன்றதுக்கு அர்த்தம் ரமு கிரீடாயாம்னு ஒரு தாத்துல இருந்து விளையாட்டுன்னு பேர். இந்த பிரம்மஞானி என்ன பண்றான் அப்படின்னா நம்ம சுகத்துக்காக வெளியில போய் வந்து கேம் பண்றோம், வீடியோ கேம்ஸ் ஏதாவது போனை வச்சு பண்றோம், இல்ல அப்படின்னா நிறைய பிளே பண்றதுக்காக வெளியில போறோம், வாக்கிங் போறோம், ஜாக்கிங் போறோம், எங்கெங்கயோ போறோம், தீம் பார்க்ஸ் எல்லாம் போறோம், சினிமாவுக்கு போறோம். நமக்கு ஆராமம் சொல்லக்கூடிய விளையாட்டு வெளியில நடக்குது. எதுக்காக விளையாடுறோம், சந்தோஷத்துக்காக. ஆனா இவன் இந்த பிரம்மஞானி புருஷன் அந்தராராமகன் என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளாரையே ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா விளையாடுபவனாக இருக்கிறான். விளையாடுறவன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்தே சுகம் எடுத்துக்கிட்டு இருக்கான், ரொம்ப விளையாண்டுட்டு இருக்கான், உள்ளேயே அகமகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நிக்கிறான். ஒரு அர்த்தம் விளையாட்டுன்னு பேரு. இன்னொரு அர்த்தம் ஆராமகன்றதுக்கு அர்த்தம் ஆராம கிரகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அப்படின்னா ஆராம கிரகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு பேர். இவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்ராந்தி ஸ்தானமா, அப்படியே எப்பவுமே ஆத்மாலேயே விஸ்ராந்தியா இருக்கான். விஸ்ராந்தியா இருக்கும்போது எப்படி இருக்கும், சுகமா இருக்கும் அவனுக்கு. அப்போ யோ அந்த சுகா, எவன் உள்ளுக்குள்ளாரையே சுகியா இருக்கானோ, அந்தரா ராமக,
உள்ளுக்குள்ளாரையே விசிராந்தி அடைகிறானோ, எனக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு இது இல்லை. நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நம்ம ஒரு கோயிலில் போய் உட்கார்ந்தோம்னா ஏகாந்தமாக உட்கார்ந்தா நல்லா இருக்கும்ல, விசிராந்தியாக இருக்கும்ல. எனக்கு வீடியோ பார்க்கும் போதெல்லாம் தோணுது, ஆஹா இங்கே போயிடலாமா, அங்கே போயிடலாமா, இது இவ்வளோ நல்லா இருக்கே, இது இந்த இடம் நல்லா இருக்கே, இந்த கோயில் நல்லா இருக்கே. மலை கோயிலாக பார்த்தா நமக்கு வந்து ஆனந்தமாக இருக்குது. யாருமே இல்லாத இடம். நேற்று நிறைய கோயில் பார்த்தேன் நான். வீடியோ பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஐயோ இது மாதிரி இடத்துலலாம் போய் உட்கார்ந்தா நல்ல நிஷ்டை கூடும்ல, நல்ல ஆராமமா இருக்கலாம்ல அப்படின்னு. ஆனா இந்த பிரம்ம ஞானிக்கு வெளியில எங்கேயும் போக வேணாம். எல்லாம் உள்ளுக்குள்ளாரே அவன் என்ன பண்றான், விசிராந்தியை உள்ளுக்குள்ளாரே அனுபவிக்கிறான். நம்ம தூங்குறமே, தூக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில எங்கேயாவது போறோமா, உள்ளதானே போறோம். உள்ள நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விசிராந்தி கிடைக்குதா? ஆமா, தூக்கத்துக்குள்ளார போனோன்னு விசிராந்தி கிடைக்குது. அதே மாதிரி பிரம்மஸ்வரூபத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எவன் ஆராமத்தை, ஓய்வை, விசிராந்தியை, விளையாட்டை அனுபவிக்கிறானோ அவனுக்கு பேரு அந்தராராமகான்னு பேரு. அதுக்கப்புறம் ததா, அது போலவே அந்தர்ஜோதிரேவயா, உள்ளுக்குள்ளா இருக்க ஜோதி தான் வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆத்மாவே ஜோதியோ, சுயம் ஜோதி அப்படின்னு பேரு. அந்த சுயம் ஜோதியை வந்து பாத்தீங்கன்னா சதா தரிசனம் பண்றவன். ஜோதினா என்ன சுவாமி அர்த்தம்? அப்ப நான் கான்சியஸ்னஸ், அவேர்னஸ். அப்ப சதா வந்து பாத்தீங்கன்னா அகம் மகம் மகம்னு அந்த ஸ்புரிப்பு இருக்கு உள்ளுக்குள்ளார, அது ஜோதியா இருக்கு. அப்ப அந்த ஜோதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தர் ஜோதி அப்படின்னு பேரு. நம்ம எல்லாம் வெளியில இருக்க ஜோதியை வச்சுக்கிட்டு டிராவல் பண்றோம். ஞானி புருஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளா இருக்க ஜோதியிலேயே இருக்கான். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்தர் ஜோதிகி அப்படின்னு பேரு. உள்ள இருக்க ஜோதியை உடையவனுக்கு பேர் அந்தர் ஜோதி. இந்த விதமா ச யோகி எவன் இருக்கானோ, அப்ப என்ன அர்த்தம், வெளியில இருக்க சுகத்தை தியாகம் பண்ணிட்டு உள்ள இருக்க சுகத்தை அனுபவிப்பவன். வெளியில இருக்கிற ஆராமம் சொல்லக்கூடிய விளையாட்டு எல்லாத்தையும், சந்தோஷம் தரக்கூடிய எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உள்ளேயே விளையாடுபவன், கேம் பண்றவன் சொரூபத்திலேயே. அப்புறம் சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்புரணத்திலேயே, அந்தர் ஜோதின்ற ஸ்புரணத்திலேயே நிற்கிறவன் எவனோ ச யோகி. அந்த யோகியானவன் என்ன ஆகிறான், பிரம்ம நிர்வாணம். பிரம்மத்துக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணம்னு பேர். இந்த நான் நான் நான்ற அந்த ஸ்புரணம் இருக்குல்ல, அந்த ஸ்புரணத்துக்கு மேலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் சன்னியாசி, நான் கிரகஸ்தன், நான் வானப்பிரஸ்தன், நான் பிரம்மச்சாரி, நான் இந்தியன், நான் தமிழன், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை தூக்கி ட்ரெஸ் எல்லாம், வேஷங்கள் எல்லாம், இந்த நானுக்கு மேல இருக்கிற வேஷங்கள் தான் இந்த மொத்த நாமரூப ஜெகத்தும். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு வெறும் நான் நானா நிக்கிறீங்கன்னா அந்த நானுக்கு பேர் தான் நிர்வாணம் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம நிர்வாணம் அப்படின்னா பிரம்மத்தில் நிற்றல் அப்படின்னு பேர். எது சுவாமி அப்படின்னா அந்த பிரம்மத்துல நிக்கிறதுக்கு பேர் தான் மோக்ஷம் அப்படின்னு பேர். அந்த மோக்ஷத்தை, பிரம்ம நிர்வாணம் என்று சொல்லக்கூடிய மோக்ஷத்தை பிரம்மபூதோ அதிகச்சதி, இவன் என்ன ஆகிறான் அப்படின்னா பிரம்ம வடிவாவே இவன் ஆயிட்டு. நம்ம சொல்லுவோம், ஒரு பூஜை பண்ணும் போதே நம்ம சொல்லுவோம், தேவோ பூத்வா தேவான் பூஜையேத் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. தேவத்தைய பூஜை பண்ணும் போது தேவதா பாவத்தில் இருந்துகிட்டு தேவத்தைய பூஜை பண்ணணுமா? அப்ப என்ன அர்த்தம், நீங்க யாராவது பூஜை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நியாசங்கள் பண்ணுவீங்க. யாருக்காவது பூஜை பண்றவங்களை பாத்தீங்கன்னா தெரியும். ருத்ராபிஷேகம்லாம் பண்றோம் அப்படின்னா என்னது, லகுன்யாசம், மகன்யாசம் அப்படின்னு ஸ்பெஷலா இருக்கு. இந்த நியாசங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தான் தேவதையா தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிக்கிட்டு தான் எதிர்க்க இருக்க தேவதையை வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. தேவோ பூத்வா தேவான் யஜேத, தேவோ பூத்வா தேவான் அப்பியேதி, ரெண்டு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷதங்களை சொல்லப்பட்டிருக்கு. பூஜை பண்ணும் போது தேவத்தை, எந்த தேவத்தைய பூஜை பண்றீங்களோ அந்த தேவதா ரூபமா இருந்துகிட்டு அந்த தேவத்தையை பூஜை பண்ணணும். சிவ பூஜை பண்றீங்கன்னா நீங்க சிவனா இருந்துகிட்டு சிவனை பூஜை பண்ணணும். சுப்பிரமணியரை பூஜை பண்றதுக்கு முன்னாடி சுப்பிரமன் யோகம் சுப்பிரமன் யோகம் சுப்பிரமன் யோகம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணணும், நான் சுப்பிரமணியனா இருக்கேன்னு பாவிச்சுக்கிட்டு சுப்பிரமணியனை வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த நியாசங்கள் எல்லாம் எப்படி பண்றோமோ அதே மாதிரி இந்த ஜீவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னை பிரம்மமா பாவிச்சு என்ன பண்றான், பிரம்மத்தை பிராப்தி பண்றான். தேவோ பூத்வா தேவான் அப்பியேதி, தேவதா பாவத்துல இருந்துகிட்டு எவன் பூஜை பண்றானோ அவன் பாத்தீங்கன்னா அந்த தேவதையாவே ஆகின்றான் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பிரம்மமா தன்னை பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு எவன் தன்னை பிரம்மமா பாவிக்கிறானோ அவன் பாத்தீங்கன்னா பிரம்மபூதோ அதிகச்சதி, பிரம்மபூத்தமா இருந்துகிட்டு, பிரம்மபூத்தம்னு என்ன அர்த்தம், பிரம்மமாவே இருந்துகிட்டு அந்த பிரம்மத்தையே அதிகச்சதி அடைகின்றான். அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சுகம் எது, பிரம்மம் தான் சுகஸ்வரூபம். அதுக்கப்புறம் அந்தராராமக, உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸோடையே விளையாடுறதுக்கு பேர் அந்தராராமக. உள்ள இருக்கிற ஜோதி அந்தர் ஜோதி அப்படின்னா உள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ் தான் ஜோதி, அதோடையே அகமகமகம்ன்ற ஸ்புரணத்தோட நிக்கிறவன். இந்த 3 குவாலிட்டிஸோட சேர்ந்து எந்த யோகியானவன் ச யோகி பிரம்ம நிர்வாணம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அதிகச்சதி அடைகிறான். எப்படி அடைகிறான், பிரம்மபூத்தோ அதிகச்சதி, பிரம்மபூத்தமா இருந்துகிட்டு பிரம்மத்தை அடையிறான், பிரம்மமா இருந்துகிட்டு பிரம்மத்தை அடையிறான், வேறையா இருந்துகிட்டு அடைய முடியாது. அப்ப ஈக்குவல் மீடியம் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் அடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படும். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரியர் சொல்ற யக யக அந்த சுகஹ, எது பாத்தீங்கன்னா எவன் பாத்தீங்கன்னா அந்த சுகஹ, அந்த சுகன்னு என்ன அர்த்தம், உள்ள இருக்க சுகத்தை அனுபவிப்பவன். அந்தராத்மனி சுகம் எஸ்ய, ஆச்சாரியர் விக்கிரக வாக்கியம் சொல்ற அந்தராத்மனி சுகம் எஸ்ய, உள்ள இருக்கிற ஆத்மாலேயே எவனுக்கு சுகம் கிடைக்குதோ. நான் அதனால்தான் எல்லாத்துட்டையும் சொல்றது இந்த க்ஷணம், இப்போ இந்த க்ஷணத்துல நம்ம சுகமா தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை அங்கீகாரம் பண்ணு. எனக்கு பாத்தீங்கன்னா எந்த வஸ்துக்களும் தேவையில்லை, நான் சுகமா தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் மனசுக்குள்ள நல்லா புரிஞ்சுங்க, என்னுடைய சொரூப்பம் சுகஸ்வரூப்பம். நம்ம தான் அந்த இச்சிங் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, ஹேபிட், வாசனை. நம்ம என்ன பண்றோம், அந்த வாசனையினால எதையாவது ஒண்ணு கொடுத்து நம்ம ஸ்பெஷலா ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம அதுக்காக தான் ஒரு ஆடியோ வீடியோல இருந்து ஆரம்பிச்சு ஏதோ சாப்பிட்றதுல இருந்து எல்லா விஷயங்களும் மசாலா கலந்தது. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பால்ல பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் இனிப்பு இருக்கு, பால்ல நேச்சுரலா ஒரு இனிப்பு இருக்கு, பசும்பாலை காய்ச்சி அப்படியே குடிச்சிங்கன்னா போதும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸையோ பூஸ்டையோ இல்ல காஃபி பவுடரையோ டீ தூளையோ கலந்து என்ன பண்றோம், குடிச்சு நம்ம பழகிட்டோம். சர்க்கரையும் வேற கலந்துடுறோம், சர்க்கரையே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல ஒரு 15-20 நாளுக்கு பாத்தீங்கன்னா வெறும் பாலை மட்டும் குடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்ப தெரிஞ்சிடும் அந்த பால்ல பாத்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு டேஸ்ட் ஒரு இனிப்பு இருக்கு, ஒரு டேஸ்ட் இருக்குன்னு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற விஷயங்களை நம்ம மசாலா மிக்ஸ் பண்றோம்ல, இதை எல்லாத்தையும் விடணும். ஃபர்ஸ்ட் இது ஒவ்வொன்னுத்தையா ரிமூவ் பண்ணி என்னுடைய சுகம் பாத்தீங்கன்னா நேச்சுரலா எந்த மசாலாவும் போடாத உள்ளுக்குள்ளார சுகம் இருக்கு, தூக்கத்துல இருக்கிற சுகம் இப்பவும் இந்த க்ஷணமும் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அது பெரிய சுகம், எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாத ஒரு சுகம். அது அந்த சுகம் பாத்தீங்கன்னா அந்தராத்மனி சுகம் எஸ்ய, எவனுக்கு அந்தராத்மாலேயே சுகம் கிடைக்குதோ. டெய்லி நான் எல்லாத்துட்டையும் சாதகர்கள்ட்ட எல்லாத்துட்டையும் சொல்றது, எல்லா வேலையும் விட்டுட்டு அது ராத்திரியா இருக்கட்டும் இல்ல மத்தியான நேரமா இருக்கட்டும், விசிராந்தியான நேரத்துல ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உள்ள பாத்தீங்கன்னா நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு அந்த சுகத்தை பாத்தீங்கன்னா வெறுமனே இருந்து பாக்குறதுன்னு பேர். எங்க ஆச்சாரியார்கள் பாத்தீங்கன்னா இதை ரொம்ப பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்து இருக்க, உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் இருக்கிறத நம்ம பாத்தீங்கன்னா அறியணும். உள்ளுக்குள்ளார எதுவுமே இல்லாம என்னுடைய சொரூப்பமே சுகஸ்வரூபம், நான் சுகமா தான் இருக்கேன், துக்கம் இல்லை, துக்கம் போறது, வெளியில இருக்கிற சுகங்கள் எல்லாம் போறது, என்னுடைய உள்ள இருக்கிற சுகம் எப்பவுமே வராதது போகாதது, நான் சுகமா தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நல்லா ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கணும். நான் என் சுகத்துக்காக அலைய வேணாம், எங்கேயும் போக வேணாம், எதையும் அடைய வேணாம், நான் சுகமா தான் இருக்கேன் அப்படின்னு எவன் அந்தராத்மாலேயே சுகம் ஒருத்தனுக்கு இருக்கோ
அவனுக்கு பேரு அந்த சுகஹான்னு பேரு. சஹ அந்த சுகஹா, அவனுக்கு பேரு அந்த சுகஹான்னு பேரு. ததா அது போலவே அந்தரேன ஆத்மனி ஆராம, அந்தரேன ஆத்மனின்னு அர்த்தம் உள்ள இருக்கிற ஆத்மாவினிடத்திலேயே, ஆராமகன் அர்த்தம் ஆக்ரீடா விளையாட்டுன்னு அர்த்தம். எவன் பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்காக, நம்ம என்னமே சந்தோஷத்துக்காக தானே வெளியில போய் விளையாடுறோம். சினிமா பார்க்குறோம், புக்கு படிக்கிறோம், யூடியூப் பார்க்குறோம், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போகிறோம், எல்லாத்தையும் நம்ம எங்கேயாவது வாண்டரிங் போகிறோம், எங்கேயாவது எதுக்காக போகிறோம் அப்படின்னா நமக்கு விளையாட்டு. ஏன் விளையாட்டு தேவைப்படுது? சுகத்துக்காக. அப்ப இந்த பெர்சன் என்ன பண்றா, உள்ளேயே சுகத்தை அனுபவிக்கிறதுனால அவனுடைய விளையாட்டெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளாரையே ஆத்மனி அந்தரேவ ஆத்மனி, உள்ள இருக்கிற ஆத்மாலேயே ஆராமம் ஆக்ரீடா எஸ்ய, எவனுக்கு உள்ளேயே விளையாட்டு நடக்குதோ சதா காலமும் அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே வெளியில வருவா உள்ள போவான், வெளியில வருவா உள்ள போவான், திரும்ப 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 அந்த ஆத்மாலேயே விளையாண்டுட்டு இருக்கிறது. அவனுக்கு பேரு சக அந்தராராமகன்னு பேரு. அது மட்டும் இல்ல, ததா ஏவ அது போலவே அந்தராத்மா ஏவ ஜோதிஹி பிரகாஷோ எஸ்ய, அந்தராத்மாவே ஜோதியோ. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஜோதின்றது பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், லைட்டு, வெளியில இருக்க தீபம் இதெல்லாம் அப்படின்னு. இது எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்லக்கூடியது யாரு? உள்ள இருக்கிற ஜோதி. நான் தான் அந்தர் ஜோதினா வேற எதுவும் இல்லை, நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் தான். சூரியன் இருக்கானா இல்லையா பாருங்க ஜி, நம்ம கேட்டா நம்ம பாக்குறோம். எதை வச்சு பார்த்து சொல்றோம்? கண்ணால பாக்குறோம். சூரியன் இல்லை ஜி, மேகமூட்டமா இருக்கு, மழை பெய்யும் போல இருக்கு, சூரியன் இல்லைன்றோம். அப்போ சூரியனையும் பிரகாசிக்கிறது எதுனா இந்த கண்கள். இந்த கண்கள் பெரிய ஜோதி, சூரியனை காட்டிலும் பெரிய ஜோதி இந்த கண்கள். டார்ச் லைட் மாதிரி சூரியனையே டார்ச் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கண். இந்த கண்ணையும் பார்க்கிறது எது? இந்த மனசு பார்க்குது, என் கண்ணு சரியா இல்லை. அப்ப கண்ணையும் பிரகாசிக்கிறது மனசு. அப்போ கண்ணை காட்டிலும் பெரிய ஜோதி மனசு. மனசு நல்லா இருக்கு இல்ல மனசு நல்லா இல்லைன்னு சொல்ற ஜோதி புத்தி. அப்ப புத்தி பாத்தீங்கன்னா மனசையும் அறியறதா இருக்கு. அப்போ மனசை காட்டிலும் பெரிய ஜோதி புத்தி. புத்தியை காட்டிலும் பெரிய ஜோதி எது அப்படின்னா நான். என் புத்தி மந்தமா இருக்கு, என் புத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு புத்தியையும் பிரகாசிக்கிற ஜோதி எதுவோ அதுதான் அந்தர் ஜோதி. நான் தான் அந்த நான். ஜோதின்றது நான் தான். வெறும் கான்சியஸ்னஸா இருக்கிற நான் தான் பாத்தீங்கன்னா அந்தராத்மா ஏவ ஜோதிகி. இந்திரியம், இந்திரியத்தை தாண்டி மனசு, மனசை தாண்டி புத்தி, புத்தியை தாண்டி இருக்கக்கூடிய நான், அதான் அந்தராத்மா. அந்த அந்தராத்மா தான் ஜோதி பிரகாசம்னு பேர். ஜோதின்னு அர்த்தம் பிரகாசம். இந்த விதமா உள்ள இருக்கிற ஜோதியை எவன் பார்க்கிறானோ அவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா அந்தர் ஜோதிகின்னு பேர். அந்தர் ஜோதிகி ஏவ. அப்படிப்பட்டவன் ஈதிருஷக, எவன் இந்த விதமா உள்ளுக்குள்ளாரையே சுகத்தை அனுபவிக்கிறானோ, உள்ளுக்குள்ளார ஆத்மாவிலேயே விளையாடுகின்றானோ, உள்ள இருக்கிற ஆத்ம ஜோதியையே தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, யக ஈதிருஷக, எவன் இவ்விதமா இருக்கானோ, ச யோகி, அவ்விதமா இருக்கிற யோகி. யோகின்னு அர்த்தம் சமாதிஸ்தன் அப்படின்னு அர்த்தம். சதா காலம் அந்த பிரம்மத்திலேயே சமாதி பண்ணவனா இருக்கிறவனுக்கு பேரு அந்த யோகின்னு பேரு. யோகி அப்படின்னா சமாதிஸ்தன். அவன் என்ன பண்றான்? பிரம்ம நிர்வாணம் பலன் சொல்லப்படுது. பிரம்ம நிர்வாணம்னு அர்த்தம் பிரம்மணி நிர்விருத்தி. நிர்விருத்தி அப்படின்னா அர்த்தம் நிவிருத்தி இல்ல, நிர்விருத்தி அப்படின்னா பூரணம்னு அர்த்தம். அவன் அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய பூரணமானதை மோக்ஷம்னு பேரு. பிரம்மம் பிரம்மம் பிரம்மணி நிவிருத்தி. நிர்வாணம்ன்றதுக்கு அர்த்தம் நிவிருத்தின்னு அர்த்தம், பூரணமாக இருக்கிறது. அந்த பூரணமா இருக்கிறது இது மோக்ஷம்னு பேரு. பிரம்ம நிர்வாணம் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷம். அந்த மோக்ஷத்தை பாத்தீங்கன்னா அவன் இக ஜீவன் ஏவ, இந்த லோகத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே. இதுதான் ஸ்பெஷல். இந்த வேதாந்தத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா பக்தியிலலாம் என்னது, கைலாயம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் அடையணும், வைகுண்டம் போய் அந்த நாராயணன் அடையணும், கோலோகம் போகணும், அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவன் போகணும், ஜன்னத்து போகணும். இது மாதிரி எல்லா மதங்களும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, வேற வேற இறந்த பிறகு போய் அடையக்கூடியதை சொல்லுது. ஆனா இங்க இருக்கும் போதே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, என்ன பண்றான்? இக ஜீவன் ஏவ,
இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம பூதகசன் பிரம்மமாகவே இருந்து பிரம்ம வடிவாகவே சதா வந்து பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நின்று பிரம்ம வடிவாகவே இருந்து கொண்டு அதிகச்சதி பிராப்னோத்தி அந்த பிரம்ம நிர்வாணம் சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைகின்றான். அப்ப ஜீவனா இருந்துகிட்டு பிரம்மத்தை அடையல, பிரம்மமா இருந்துகிட்டு பிரம்மத்தை அடையல. இதுதான் விஷயம். நான் வேற அந்த பிரம்மம் வேறன்னு இருந்தா மீடியம் சரியா இருக்காது, அடைய முடியாது, ஒண்ணு கலக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜீவத்துவத்தை எல்லாத்தையும் தூர போட்டுட்டு இந்த வேஷங்களை எல்லாத்தையும், இந்த நாமம் ரூபம் இந்த வேஷங்கள் இருக்குல்ல, சன்னியாசி மண்ணாங்கட்டி அத்வைதி துவைதி இதெல்லாம் வேஷம். இந்த எல்லா வேஷத்தையும் கலைஞ்சிட்டோம் அப்படின்னா, தூக்கி போட்டோம் அப்படின்னா நிர்வாணம் வந்துடும். எது இந்த நானுக்கு மேல போட்டிருக்கிறது எல்லாம் ட்ரெஸ், எல்லாம் வேஷம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு அகம் பிரம்மாஸ்மியிலேயே எவன் நிக்கிறானோ அந்த அகம் பிரம்மாஸ்மியா நின்று 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 அந்த ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பிரம்மத்தை அவன் அடைகின்றான் அப்படின்னு பலனும் சொல்லியாச்சு. அப்ப பிரம்மத்தை அடையறதுக்கு என்ன சுவாமி அப்படின்னு அந்த 3 கண்டிஷன் இருக்கணும். சதா காலமும் வெளி விஷயங்களை அனுபவிக்கிறதுல ஈடுபடக்கூடாது. விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிஷ்யரோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து கங்கால வந்து பாத்தீங்கன்னா போட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கார் கல்கட்டா. அப்ப டிராவல் பண்ணும்போது அந்த சிஷ்யன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு காட்சியை வெளியில பார்த்துட்டு என்ன பண்றான், ஆஹா ரொம்ப அற்புதமா இருக்கு சுவாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்சி சூரிய அஸ்தமனமோ சூரிய உதயமோ ஏதோ ஒன்று அதை வந்து பார்த்துட்டு அவன் ரொம்ப புலங்காக்கிதமா ஆஹா சூப்பரா இருக்கு சுவாமி அப்படின்ற உடனே வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் சொல்றாராம், நீ வந்து பாத்தீங்கன்னா சாதுவா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்ற. ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில ஒருத்தன் சுகத்தை எடுக்கிறான் அப்படின்னா உள்ள இருக்கிற சுகத்தை அவன் வந்து உதாசீனப்படுத்துறான்னு அர்த்தம். வெளியில இருக்கிற சுகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளார இருக்க சுகத்தை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தருக்கு வந்து டெஸ்ட் பண்ணும்போது ராமகிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா நாக்குல வந்து ஒரு பிஞ்சு சர்க்கரையை வைக்கிறார். வச்சு பார்த்துட்டு இவன் எப்படி தகுதி இருக்கு அப்படின்னு நாக்குல உமிழ் நீர் ஊறாம அப்படியே இருந்துச்சான். சர்க்கரை வச்ச மாதிரியே இருந்துச்சான். விவேகானந்தரோட அந்த இந்திரிய கட்டுப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை பார்த்தோன்னே விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் நம்ம சொல்றோம் ஆத்ம சுகம்தான் போக்கியம். நம்ம ஏதாவது மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வெளி சுகங்களை விட்டுட்டு சதா உள்ளுக்குள்ளார இருக்க சுகத்தை கிரகணம் பண்ணணும். உள்ளதான் உண்மையிலேயே சுகம் இருக்கு, வெளியில இருக்கிறது எதுவுமே சுகம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதான் 24வது ஸ்லோகத்துல சொல்ல வர. பிரம்மனிஷ்டன் பிரம்மமாவே இருந்து அந்த பிரம்மத்தையே மோட்சத்தையே அடைகின்றான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சொல்லியாச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சின்ன வயசுல பாடம் கேட்கும் போது நான் ஆரம்பத்துல என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டா, ஆனந்தம் அப்படின்னா பிரம்மத்துக்குலாம் ஆனந்தம்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பேரிட்டிவா சொல்லப்படுறது, பிரம்மத்துக்கு ஆனந்தம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிருகதாரண்யக உபனிஷத்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தூக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தோட ஆனந்தத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்லுது. தூக்கத்துல ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபவிச்சோமா அனுபவிக்கலையா? நல்லா யோசிச்சு பாருங்க. தூக்கத்துல இருக்கிற ஆனந்தத்தை நம்ம அனுபவிச்சோமா அனுபவிக்கலையா? அனுபவிச்சோமா? எப்படி அனுபவிச்சோம்? அங்க ஏதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ் இருந்துச்சா நமக்கு? ஏன்னா எதையாவது ஒரு சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கணும். நல்ல மியூசிக் காது இருக்கணும், நல்ல திருஷ்யங்கள் கண்ணு இருக்கணும், நல்ல டேஸ்ட் நாக்கு இருக்கணும், நல்ல ஸ்மெல்லு மூக்கு இருக்கணும், நல்ல ஸ்பர்ஷம் ஸ்கின் இருக்கணும். அப்ப எந்த சுகத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா தான் போகுது. அதுக்கப்புறம் இல்ல வாசனைகளை அனுபவிக்கணும் அப்படின்னா தூக்கத்துல சொப்பனத்துல எல்லாம் நம்ம நிறைய வாசனைகளை அனுபவிக்கிறோம். அதுக்கு எது இருக்கணும்? மனசு இருக்கணும், புத்தி இருக்கணும். அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸும் மனசும் புத்தியும் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை அனுபவிக்க முடியும். ஆனா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே நம்மள்ட்ட இல்லை, சென்ஸ் ஆர்கன்ஸ் எதுவும் இல்லை, மனசு புத்தி எதுவுமே இல்லை. ஆனா சுகமா இருந்தோமா? ஆமா சுவாமி நான் நல்ல சுகமா தூங்கினேன் சுவாமி அப்படின்றோம். அந்த சுகமா இருந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஆப்ஜெக்ட் ஏதாவது அங்க ஆப்ஜெக்ட் சுகம் இருந்தா இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்.
அப்ப ஆப்ஜெக்ட் சுகம் அங்க இல்ல. தூக்கத்துல எந்த ஒரு ஆப்ஜெக்ட் சுகமும் இல்ல. அப்ப தூக்கத்துல இருந்த சுகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம்னு சொல்லக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸுக்கான விஷய சுகம் எதுவுமே அங்க இல்ல. அப்ப அது ஆப்ஜெக்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் அதை டிசைட் பண்ணிக்கிறது. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லாம எனக்கு சுகம் கிடைச்சது அப்படின்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சொரூபமே சுகஸ்வரூபம். என்னுடைய சொரூபமே என்னது? ஆனந்த சொரூபம். தூக்கத்துல வந்து நான் நானாதான் இருக்கேன். அந்த நான் நானா இருக்கிறது தான் சுகம். அப்ப என்ன அர்த்தம்? ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆனந்தமா இருக்குன்றத நான் நல்லா அனுபவம் பண்ணேன். இதே மாதிரி ஒரு சமாதியில இருக்கக்கூடிய ஒரு ஞானி புருஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தமா இருப்பான். ஆனந்தம்லாம் பெருசா இது பண்ணாதீங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சு. இப்ப ஜாகிரதத்திலேயே இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஏகாந்தமா போனா ஐயோ யாருமே இல்லைச்சு, என்ன ஆனந்தமா இருந்துச்சு தெரியுங்களா? வெறும் பிரகிருதி மட்டும்தான் இருந்துச்சு. வெறும் பச்சை பசேல்னு காடுச்சு, ஒரு அருவி, யாரும் இல்லை, என்ன ஆனந்தமா இருக்குன்றீங்க. ஒரு கோயில் மண்டபம் இருந்துச்சு, நல்ல சிவலிங்கம் பக்கத்துல இருந்துச்சு, ஒரு நந்தி நல்லா இருந்துச்சு, ஒரு ஆள் இல்லைச்சு, ஆனா என்ன ஆனந்தம் தெரியுங்களா? அந்த இடத்துக்கு திரும்ப போகணுச்சு. ஏன்பா அப்படின்னு கேட்டா, அங்க ஏகாந்தத்துல உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, அங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாததுனால நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்ல, மனசு இல்ல, இந்திரியங்கள் இல்ல, புத்தி இல்ல, எதுவுமே இல்ல, வெளியில இருக்கிற லோக்கமே இல்ல. அதனால நமக்கு தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லைன்றதுனால நமக்கு ஆனந்தம் அதிகமா கிடைக்குது. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாகிரதத்துல இருந்துகிட்டு இந்த எல்லாத்தையும் நேத்தி 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 நேத்தின்னு எல்லாத்தையும் தூர போட்டுட்டு, இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு, இது பொய் இது பொய் இது பொய்ன்னு எல்லாத்தையும் தூர போட்டுட்டு ஒருத்தன் தான் தானா சமாதியில நிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஆனந்தம் கிடைக்குமானா? அவனுக்கு நல்ல ஆனந்தமானது கிடைக்கும். அப்ப பிரம்மானந்தத்துக்கு வேற எந்த கம்பேரும் இல்ல. இருக்கிறது ரொம்ப க்ளோசஸ்ட் எது அப்படின்னா டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆனந்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். சுவாமி இதுக்கு ஏதாவது கொட்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது சாப்டர்ல படிக்க போறோம். 6th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 27, 28. 6வது சாப்டர்ல 27 சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அருமையான சொல்றார். பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம், யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். 6:27. பிரசாந்த மனசம். நம்ம தூக்கத்துல எப்படி இருக்கு? மனசு பிரசன்னமா ஆகி போச்சு. இல்லைன்னா நிறைய சிந்தனை இருந்துச்சுன்னா தாட் ப்ராசஸ் இருந்தா உங்களால தூங்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு அங்க பிரசாந்தமா ஆச்சு. அதே மாதிரி ஒருத்தன் பிரம்மஸ்திதியில இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் மனசு? எந்த விற்த்திகளும் இல்லாம எந்த சிந்தனைகளும் இல்லாம வெறும் சாந்தமாயிரும் மனசு. பிரசாந்த மனசம் ஏனம், ஏனம் யோகினம். இந்த யோகிக்கு மனசு இல்லாத நிலை, எந்த ஒரு தாட்லெஸ்ஸா தூக்கத்துல இருக்கிற மாதிரியே ஜாகிரதத்துல இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இல்லாம, சிந்தனை இல்லாம போச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? அந்த இடத்துல சுகம் உத்தமம் உபைதி, உத்தமமான சுகத்தை அவன் அடைகின்றான். சில சமயம் வந்து 1:30 மணிக்கு முழிப்பு வந்துடும், 1 மணிக்கு 12 மணிக்கு வேக்கப் ஆயிடும், 11 மணிக்கு தூங்கிட்டு 12 மணிக்கு வேக்கப் ஆயிடும். இந்த மனசு கிடந்து எதையாவது சிந்தனை பண்ணிட்டு இருக்கும். அப்ப அந்த தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா தாட் ப்ராசஸ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? சுகம் போயிடும். ஒரே சஞ்சலமா இருக்கும். ராத்திரி 12 மணிக்கு சஞ்சலமா இருக்கும். நமக்கெல்லாம் அனுபவம். எப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாகுதோ, விஸ்ராந்தியா இருக்குப்பா, ஆனந்தமா இருக்கு அப்படின்னு. அந்த விஸ்ராந்தின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? வேற எதுவும் இல்லை. இந்த மனசு தாட் ப்ராசஸ நிப்பாட்டி ஸ்லோ பண்ணாவே ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சு. அப்ப இந்த யோகியை வந்து யாருக்கு மனசானது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா நின்று போச்சோ. நம்ம படிக்க போறோம். இதுக்கு முந்தின ஸ்லோகம் படிக்கணும், நான் படிக்கல. அப்ப முந்தின ஸ்லோகத்துல இதெல்லாம் ஷட் டவுன் பண்ணணும்ன்ற விஷயத்த சொல்லுது. இந்திரிய விற்த்திகளை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு பிரசாந்த மனசம், எவனுடைய மனசு பிரசன்னமா விற்த்திகள் இல்லாம இருக்கோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான சுகம்,
தூக்கத்துல இருக்கிற மாதிரியே சுகம் ஜாகிரதத்துல அனுபவிக்கப்படுகிறது. உபைத்தி வந்தடைகிறது. அந்த இடத்துல என்ன சுவாமி இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்த ரஜசம். ரஜசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரஜோகுணம் பாத்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோகுணமும் சாந்தி ஆயிடுச்சு. சாந்தியான மாத்திரத்துல பிரம்ம பூத்தம் அகல்மஷம், அந்த இடத்துல புண்ணியம் பாப்பம் எதுவுமே இல்லாம இவன் பிரம்ம வடிவாகவே இவன் இருக்கிறான். பிரம்ம ரூபமா இவன் இருக்கிறதுனால இவனுக்கு பாத்தீங்கன்னா உத்தம சுகம் வந்தடைகிறது. அப்ப டீப் ஸ்லீப்ல இருக்கிற சுகம் உத்தமம் இல்லையா சுவாமி அப்படின்னா, உத்தமம் தான். ஜாகிரத மத்த லௌகிக சுகத்தை கம்பேர் பண்ணும் போது உத்தமம். ஆனா அங்கேயும் அவித்யா இருக்கு. டீப் ஸ்லீப்ல ஒரு லேயர் இருக்கு, அவித்யா இருக்கு. ஆனா சமாதியில பாத்தீங்கன்னா, ஞானியின் இடத்துல சமாதியில பாத்தீங்கன்னா அந்த அவித்யான்ற ஒரு கல்மஷமும் இல்லாமல் போய் விடுகிறது. அப்ப வெறும் பிரம்மஸ்வரூபமா அவன் அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27ல சொல்லுச்சு. 6:27. 6:28 இதே வார்த்தையை சொல்லுது. யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷஹ சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஸ்னுதே. ஆச்சாரியர் சொல்றாரு, யுஞ்சன் ஏவம், இந்த விதமா விருத்திகளை எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் ஷட் டவுன் பண்ணி நேத்தி பண்ணி ஷட் டவுன் பண்ணி சதா ஆத்மானம் யுஞ்சன்னு சதா காலம் ஆத்மாவோட சேர்ந்து இருப்பவன், அகமகன்ற ஸ்புரண மாத்திரமா எவன் இருக்கானோ, சதா காலமும் எவன் இருக்கானோ, டைம் போட்டு காலையில 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் அப்படி இல்லை, 24 மணி நேரமும் சதா காலமும் அகமகன்ற ஸ்புரணத்தோடையே அந்த ஆத்மாவோடையே எவன் யுஞ்சன் அப்படின்னா சமாதி பண்ணி நிற்கிறானோ, அப்படிப்பட்ட யோகி விகத கல்மஷக, எந்த பாப்பங்களும் அவித்யான்ற தோஷங்களும் இல்லாதவனாக என்ன பண்றான்? சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம், ரொம்ப ஈஸியா ரொம்ப எளிமையா ரொம்ப சுகமா பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அடைகின்றான். அத்தியந்தம் சுகமஷ்ணத்தை, அந்த பிரம்மத்தை அடைஞ்ச காரணத்தினால அவனுக்கு 100% ஆனந்தமானது கிடைக்கின்றது. பிரம்மத்தை அந்த சுகத்தை பாத்தீங்கன்னா அன்லிமிட்டா இருக்கக்கூடிய பிரம்மானந்தத்தை அவன் அடைகின்றான் அப்படின்னு 27-28ல சொல்லியிருக்கு. அதேதான் இப்ப இங்க நம்ம சொன்னதா எடுத்துக்கணும். உத்தம சுகம் அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்லி. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 24வது ஸ்லோகம் முடிச்சதுக்கு பிறகு அந்த சுகம்ன்றதுக்கு அர்த்தம் இதுதான். அந்த சுகம் உள்ள சுகம் இருக்கு. அப்ப நல்ல கன்விக்ஷனுக்கு வரணும். நம்ம நான் சுகமாதான் இருக்கேன், துக்கங்கள் எல்லாம் போறது அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு? 25வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். 25வது ஸ்லோகத்தை சொல்றார், கிஞ்ச மேலும். பிரம்மஞானியை பத்தியே திரும்ப வருது. என்ன பிரம்மஞானியோடது இது? பாத்தீங்கன்னா 24ஓட 5 குவாலிட்டிஸ் முடிஞ்சு போச்சு. என்னென்ன பார்த்துருக்கோம்? 21ல இருந்து பார்த்தோம். ஒன்று பாத்தீங்கன்னா நிர்த்வந்துவம், டுவாலிட்டியை பாத்தீங்கன்னா தாண்டி போறது ஒண்ணு. 20வது ஸ்லோகத்துல பார்த்தோம். 21வது ஸ்லோகத்துல நிசங்கத்துவம், எதோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாம டிட்டாச்மெண்டா இருக்கிறது, நிசங்கத்துவம் 21ல பார்த்தோம். 22ல பார்த்தோம் காமாதி தோஷ தரிசனம். எல்லா விஷய சுகங்கள்லையும் காமங்கள்லையும் தோஷத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது தோஷம், இது தோஷம், இது தோஷம், மைனஸா பாக்குறது. அதனால மனசு என்னாகும்? விஷயங்களை நோக்கி போகாம உள்ளுக்குள்ளாரே இருக்கும். அதுக்கப்புறம் 4வது பாத்தீங்க அப்படின்னா 23வது ஸ்லோகத்துல பார்த்தோம் காமாதி வேக நிவாரணம். காமத்துல பாத்தீங்கன்னா அதோட வேகங்கள் இருக்குல்ல, புலங்காகிதம் அடைகிறது, கூஸ்பம்ஸ் ஆகிறதையோ இல்ல மனசு வாடி போறதையோ, இதை எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி சமநிலைக்கு வரணும். 4வது 23வது ஸ்லோகத்தை சொல்லிச்சு. அப்புறம் 5வது குவாலிட்டி 24வது ஸ்லோகத்தை சொல்லிச்சு. என்ன சுகத்தை நம்ம அனுபவிக்கணும்? ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கணும். வெளியில இருக்க சுகத்துக்கு அதிகமா போறோம்னா நம்ம அதிகமா துக்கியாதான் சம்சாரியாதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு 25வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. லபந்தே பிரம்ம நிர்வாணம், லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயः க்ஷீண கல்மஷாः, லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயः க்ஷீண கல்மஷாः.
ரிஷயः க்ஷீண கல்மஷாः லபந்தே பிரம்ம நிர்வாணம். ரிஷயः க்ஷீண கல்மஷாः சின்னத்வைதா சின்னத்வைதா யதாத்மானः சின்னத்வைதா யதாத்மானः சர்வபூதஹிதே ரதாः சர்வபூதஹிதே ரதாः. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வியுத்தான அவஸ்தான்னு எழுதிக்கணும். சமாதியில நிக்கிறவன் என்ன பண்ணுவான்? சமாதியில நல்லா நிஷ்டனானதுக்கு பிறகு அவன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு பாத்தீங்கன்னா பிராரப்தம் இருக்கிற காலத்துல என்ன பண்ணுவான்? இந்த லோகத்துல இறங்கி இருப்பான். நம்மள மாதிரி சாதாரணமா தூங்கிட்டு இருக்கோம், தூக்கத்துல இருந்து வேக்கப்பாயிடுறோம்ல. அதே மாதிரி ஞானி புருஷன் பாத்தீங்கன்னா ஸ்திதியில இருப்பான், சமாதியில இருப்பான். சமாதியில இருந்து கீழே இறங்குற அவஸ்தைக்கு பேரு என்ன பேரு? வியுத்தான அவஸ்தா. அந்த வியுத்தான அவஸ்தான்னு சொல்லக்கூடிய சமாதி கலைந்தவன், சமாதி அவஸ்தா கலைஞ்சு போனவன், அவன் என்ன பண்ணுவான்? தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு நம்ம லௌகிகத்துக்கு போயிடுறோம். ஆனா இவன் அப்படி இருக்க மாட்டான். சமாதியில இருந்து கீழே இறங்கினதுக்கு பிறகு கூட அவனுக்கு அந்த சமாதியிலேயே தொடர்ந்து இவனுடைய மனசு இருக்கும். இத சொல்றது. லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயः க்ஷீண கல்மஷாः சின்னத்வைதா யதாத்மானः சர்வபூதஹிதே ரதாः. இதுல முதல்ல எடுக்கிறோம் க்ஷீண கல்மஷாः. க்ஷீண கல்மஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப்பம் புண்ணியம் இதுக்கெல்லாம் காரணமா இருக்க அவித்யா, அதான் கல்மஷம்னு பேர். அவித்யா தான் கல்மஷம், அஜ்ஞானம் தான், இக்னோரன்ஸ் தான் கல்மஷம். நான் ஜீவன், நான் இந்த தேகம், இந்த ஜெகத் சத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, இதெல்லாம் அஜ்ஞானம். அப்ப நான் ஜீவன், நான் மனுஷன் நினைக்கிற பெரிய அஜ்ஞானம். நான் பிரம்மம் அப்படின்னு நினைக்கிறது மூலமா, நான் பிரம்மமா இருக்கிறது மூலமா அந்த ஜீவத்துவத்தை நாசம் பண்ணிடணும். அந்த இக்னோரன்ஸ் தான் கல்மஷம்னு பேர். கல்மஷம்னு என்ன அர்த்தம்? பொல்யூஷன், அழுக்கு. விகத கல்மஷாகான்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்மஷங்கள் இல்லாதவன். அவித்யாவை முன்னிட்டு வரக்கூடிய பஞ்ச கிளேஷம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் யோக சூத்திரத்துல. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். இந்த பஞ்ச கிளேஷங்கள் இருக்குல்ல, இதுதான் கல்மஷங்கள்னு பேரு. அவித்யாவை முன்னிட்டு அகங்காரம் வருது, அகங்காரத்துக்கு அப்புறம் ராகத்வேஷம் வருது, அதுக்கப்புறம் மரண பயம் இருக்கு, செத்து போயிடுவேனோன்னு பயம். இது எல்லாம் கல்மஷம். இது எல்லாம் எதை முன்னிட்டு வந்துச்சு? அவித்யான்ற மூல காரணத்தை வச்சுக்கிட்டு வந்துச்சு. அப்ப பெரிய பொல்யூஷன் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பொல்யூஷன் இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானம். இது இல்லாதவர்கள் க்ஷீணமானவங்க, பிரம்ம நிஷ்டையினால க்ஷீணமான ரிஷிகள். ரிஷிகள் அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? இப்போ ரிஷிகள் பாத்தீங்கன்னா மந்திர திரஷ்டாரகன்னு ஒரு லட்சணம் இருக்கு. ரிஷயோ மந்திர திரஷ்டாரக அப்படின்னு ஒரு லட்சணம். மந்திரத்தை பார்த்தவர்கள், வேத காலத்துல இருந்தவர்களுக்கு பேர் ரிஷிகள்னு பேர். அப்ப அந்த மீனிங் எடுக்கலாமா சுவாமி இங்க அப்படின்னா? இந்த இடத்துல அந்த மந்திர திரஷ்டான்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க சூட்டபிள் ஆகாது. சங்கர ஆச்சாரியார்னா சொல்ற மொழிய சங்கர ரிஷின்னு சொல்லல, வியாச பகவான் வியாச மகரிஷின்னு சொல்றோம். ஏன் வியாச மகரிஷின்னு சொன்னவங்க, வசிஷ்ட மகரிஷி, வியாச மகரிஷிலாம் சொன்னவங்க சங்கரருக்கு ஏன் ரிஷி போடல? வித்யாரண்ய சுவாமின்னு சொல்ற மொழிய வித்யாரண்ய மகரிஷின்லாம் சொல்லல. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேத காலத்துல இருந்தவங்களுக்கு, வேதத்தோட மந்திரங்களை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் ரிஷிகள் அப்படின்னு பேர், ஒரு பேர். ரெண்டாவது, அப்ப இங்க சொல்லியிருக்க சுவாமி ஞானி புருஷர்கள், பிரம்மத்தை அடைஞ்சவங்களுக்கு, பிரம்மஸ்திதியை அடைஞ்சவங்களுக்கு ரிஷிகள்னு பேர் போட்டிருக்கே. அப்படின்னா இந்த ரிஷயகான்றதுக்கு மீனிங், ரிஷத்தி அப்படின்னா ரு கதவுன்ற ஒரு தாத்து இருக்கு. ரிஷத்தி கச்சதி, ரிஷத்தி அப்படின்னா கச்சத்தின்னு அர்த்தம், போறது வர்றது அப்படின்னு அர்த்தம். சொரூபத்திலேயே சதா காலமும் உள்ள போயிட்டு வெளியில வருது, உள்ள போயிட்டு வெளியில வர்றதுன்னு எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் ரிஷிகள்னு பேர். ரிஷத்தி கச்சதி இது ரிஷிகி அப்படின்னு அர்த்தம். மந்திர திரஷ்டாரக அப்படின்னு மீனிங் இங்க எடுக்கக்கூடாது. அப்போ வெளியில வந்த இந்த சமாதியிலிருந்து வெளியில வந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சதா காலம் ஏதாவது நிமித்தம் இருந்தா வெளியில வருவாங்க, இல்லைன்னா பிரம்மஸ்வரூபத்திலேயே இருப்பாங்க. அகமகமகம்னு திரும்ப ஏதாவது வெளியில வருவாங்க, திரும்ப பிரம்மஸ்வரூபத்துக்கு போயிடுவாங்க, திரும்ப வெளியில வருவாங்க, பிரம்மஸ்வரூபத்துக்கு போவாங்க.
அப்ப வெளியில வர்றது உள்ள போறது, வெளியில வர்றது உள்ள போறதுன்னு சொரூபத்துக்கும் வெளியிலையும் வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பேர் என்ன பேருனா ரிஷிகள் அப்படின்னு பேர். அடிச்சா க்ஷீல கல்மஷாஹா ரிஷயக, அவித்யான்ற கல்மஷம் நீங்கி போனவர்கள் இருக்கக்கூடிய ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன துவைதா அடுத்தது சொல்லுது, சந்தேகம் எல்லாம் நீங்கி போனவர்கள். எல்லா சந்தேகமும் போச்சு. இப்ப நம்ம சொல்லும் போது சந்தேகம் இருக்குல்ல, சாமி தேகம் இல்லைன்னு சொல்றாரு, ஆனா நம்ம தேகமா தானே இருக்கோம். கீதா சொல்லுது, சங்கரர் சொல்றாரு, ஆச்சாரியாரும் சொல்றார், எல்லாம் சொல்றாங்க தேகம் நான் இல்லை, தேகம் என்னது இது பொய்யா உண்மையா? நம்ம பிரம்மமா தான் இருக்கோமா? எப்படி நம்ம பிரம்மமா இருப்போம்? நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திண்டாடி தெருவில் நின்றுகிட்டு இருக்கோமே, டெய்லி வந்து சுகமும் துக்கமும் படுத்தி எடுக்குதே நம்மள. நம்ம எப்படி நித்திய ஆனந்த சுரூபமா இருப்போம்? நம்ம சம்சாரி இல்லைன்னு சொல்லுதே, நம்ம எப்படி சம்சாரி தானே? நம்ம பிறக்கல இறக்கலன்னு சொல்லுதே, நம்ம பிறந்திருக்கோம் இறந்துருக்கோமா, இறந்து போவோமாச்சு? இதெல்லாம் டவுட்ஃபுல்லாவே நம்ம இப்ப சாஸ்திரத்தை கேட்கணும்ல. எது வரைக்கும் டவுட் இருக்கு அப்படின்னா, அந்த பிரம்ம நிஷ்டைய பிராப்தி பண்ற வரைக்கும் இந்த சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும். எப்ப ஒருத்தர் பிரம்மத்திலேயே நின்று அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தர் அனுபூதி பண்றாரோ, அந்த நிர்விகல்ப சமாதி அடைகிறாரோ, அப்ப அவரோட சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுது. அதனால அந்த ரிஷிகளுக்கு என்ன பேர் அப்படின்னா சின்ன துவைதாகா அப்படின்னு பேர். என்ன அர்த்தம்? சந்தேகங்கள் எல்லாம் நல்லா நீங்கியவர்கள் அப்படின்னு அர்த்தம். சந்தேகம் நீங்கினதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பிரம்மமா இருக்கேன், இந்த லோகம் ஃபுல்லா பிரம்மஸ்வரூபமா இருக்கு, இது எல்லாம் வாசுதேவ சர்வமிதி, இது எல்லாம் அந்த பரமாத்மாவா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவமா இருக்கிற வாசுதேவன் தான் என்னவா இருக்கான், அநேக நாமரூபங்களா இருக்கான், நாமரூபங்கள் போய் இருக்கிறது வாசுதேவன் தான் அப்படின்னு சந்தேகம் இல்லாம அவங்களுக்கு ஆயிடுச்சு. அப்படி ஆனதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, சர்வபூத ஹிதேரதாஹா, இவனுக்கு ஆனந்த சுரூபத்துல இவன் ஆனந்தத்துல நிக்கிறான். ஆனா மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கல்ல, உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் துக்கப்படுறாங்க. அப்ப இவன் கீழே இறங்கி வந்தவன் அந்த ஞானி புருஷன் என்ன பண்ணுவானா, எல்லா பூத்தங்களுக்கும் சர்வபூத ஹிதே, எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹிதம் பண்றவனா, எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்மளால ஏதாவது அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லா ஜீவராசிகளுடைய ஹிதத்திலையும் ரம்மிக்கின்றவனா. அப்ப ஞானியோட லட்சணம் இது. ஒரு குரூப்புக்கு மட்டும் இல்ல, இங்க ஏகப்பட்ட ஞானிமார்கள் இப்ப இருக்காங்க, சைனா மேக்கு ஞானிமார்கள் எல்லாம் குரூப்பிசம் ஆகி போச்சு. எல்லாத்துக்கும் பேதம் போகவே இல்லை. வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மாசு துர்லபக படிக்க போறோம். அப்ப வாசுதேவன் தான் இது எல்லாம் அப்படின்னு அந்த ஞானத்தை அடைஞ்சவனுக்கு எந்த ஒரு குரூப்புக்கும் அவன் பண்ண மாட்டான். இங்க இருக்காங்க ஒரு அம்மா இருக்கு, ஒரு ஃபாரின் அம்மா இருக்கு, நல்ல அம்மா. அந்த அம்மா வந்து மனுஷங்களை கண்டுக்காது. அந்த அம்மா என்ன பண்ணும், ரோட்ல இருக்க நாய்க்கா ஃபீடிங் பண்ணிட்டு போகும், நாய்க்கு மருந்து கொடுக்கும், நாய்க்கு எல்லாம் பண்ணும். ஒரு 7-8 ஃபாரினர்ஸ் இருக்காங்க, ஃபீடிங் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாய்களுக்கு மட்டும் பண்றவங்க. சில பேருக்கு ஒரு பழக்கடைக்காரர் இருக்காரு இங்க, மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா போய் கேட்டான் அப்படின்னா மனுஷன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கம்மி பண்ண மாட்டார். அந்த பழங்கள்லாம் கொஞ்சம் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சு கெட்டு போக ஆரம்பிச்சோன்னா மொத்தமா கொண்டு போய் குரங்குங்களுக்காக கொடுப்பார். அவர் குரங்குக்கு பிரியமா இருக்கார். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சைவர்களுக்கு பிரியமா இருக்காங்க, வைஷ்ணவர்களுக்கு பிரியமா இருக்காங்க. மற்ற முஸ்லிம்ஸையோ இல்ல கிறிஸ்தவர்களே பார்த்தா அவன் வேற இவன் வேற அப்படின்னு. நமக்கு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பேதம் இருக்கு. ஒருத்தருக்கு நாய் பிடிக்குது, ஒருத்தருக்கு குரங்கு பிடிக்குது, ஒருத்தனுக்கு இந்து பிடிக்குது, ஒருத்தனுக்கு முஸ்லீம் பிடிக்குது, ஒருத்தனுக்கு வைஷ்ணவன் பிடிக்குது. அப்படி நம்ம எல்லாம் குரூப்பா இருக்கும் நல்லது பண்ணாலும். ஆனா ஞானி புருஷன் எப்படி இருப்பான், சர்வத்தையும் வாசுதேவன் பாக்குறவன், சர்வத்தையும் பிரம்மமா பாக்குறவன், தன்னையும் பிரம்மமா பாக்குறவன், எல்லாத்தையும் பிரம்மமா பாக்குறவன். அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா சர்வபூத ஹிதேரதா, எல்லா ஜீவராசிகளுக்கும் யார்ட்டையும் பேதம் பார்க்காம எல்லாத்துக்கும் ஹிதமா பண்ணுவான். அந்த ஹிதம் பண்றதுலயே இவனுக்கு சந்தோஷத்தை அனுபவிப்பவன் ரதாஹா. அது மட்டும் இல்ல, யதாத்மான, அவங்களுடைய இந்திரியங்கள் மனசு எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா இயல்பாவே நேச்சுரலாவே என்ன இருக்கும், அடங்கி போயிருக்கும். எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசை வசப்படுத்தியவர்களோ அவர்களுக்கு பேர் யதாத்மானகன்னு பேர். இந்திரியமும் மனசும் அடங்கியவர்கள். அப்ப ஞானி புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இந்திரியத்துல வீக்னஸா இருப்பானா சுவாமி அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. 100% வந்து பாத்தீங்கன்னா மித்தியாவா ஆயிடும் எல்லாம். ஆத்ம சுகத்தை எடுக்கிறவனுக்கு வேற சுகம் பெருசா தெரியாது. அது மட்டும் இல்லாம
ரிஷயாக அப்படிப்பட்ட ரிஷிகள் பிரம்ம நிர்வாணம் லபந்தே, பிரம்ம நிர்வாணம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைகின்றார்கள். அப்ப குவாலிட்டிஸ் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வந்திருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா க்ஷீண கல்மஷாகா, அவித்யா முதலிய கிளேஷங்கள், பாப்ப புண்ணியங்கள், ராகத்வேஷங்கள் இல்லாதவர்கள். சின்னத்வைதா, சின்னத்வைதான்றதுக்கு அர்த்தம் சந்தேகம் முழுசா நீங்கியவர்கள். இது எல்லாம் பிரம்மம் தான், சர்வம் பிரம்மமயம்னு எந்த ஒரு டவுட்டும் இல்லாதவர்கள். யதாத்மானக, நல்ல இந்திரியமும் மனமும் நல்லா அடங்கியவர்கள். சர்வபூத ஹிதேரதாக, எல்லா ஜீவராசிகளுடைய ஹிதத்திற்காகவும் ரம்மிப்பவர்கள். எல்லாம் நல்லா இருந்தா சௌக்கியமா, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க, அப்போ அவனுக்கு இவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்படி இருக்கிறவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரிஷிகள். அப்படிப்பட்ட ரிஷிகள் சொரூபத்திலேயே போயிட்டு இருக்கவர்கள். அவர்கள் பிரம்ம நிர்வாணம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைகின்றார்கள். சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு லபந்தே பிரம்ம நிர்வாணம்னு என்ன அர்த்தம் சொல்றார்? மோக்ஷம். பிரம்ம நிர்வாணம்ன்றதுக்கு அர்த்தம் மோக்ஷத்தை. லபந்தேன அடைகிறார்கள், மோக்ஷத்தை அடைகிறார்கள். யாரு? ரிஷிக, ரிஷயா. ரிஷயகனா என்ன அர்த்தம்? சம்யக்கு தரிசினக. இந்த வார்த்தை ரொம்ப நல்ல முக்கியமான வார்த்தை. சம்யக்கு தரிசினகனா என்ன அர்த்தம்? உள்ளதை உள்ளபடி பார்க்கிறவங்க, நல்லா பார்க்கிறவங்க. நீங்க ஆபரணங்களை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்க்கல, தங்கம் தான் இது எல்லாம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நல்ல பார்வை. உண்மை தானே? எல்லா ஆபரணம் எல்லாம் பொய், நாமரூபம். இருக்கிறது என்னது? தங்கம் தான் சத்தியம் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவன் தான் பார்த்தீங்கன்னா ரிஷிகள் பேரு. ரிஷயக அப்படின்னா சம்யக்கு தரிசினக, சொரூபத்தை பார்ப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். யாரு? சன்னியாசினக. சன்னியாசினா உடனே என்ன மாதிரி காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஜடையும் ஜடை வச்சுக்கிட்டு, குடுமி வச்சுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, ஒரு திருப்பன்றம் போட்டு சன்னியாசின்றதுக்கு அர்த்தம். இந்த சன்னியாசி இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறது வியாவகாரிக சன்னியாசின்னு பேரு. என்ன பேரு? ரெண்டும் புரிஞ்சு வச்சுக்கணும். வியாவகாரத்துல இருக்கிற சன்னியாசி ஆசிரம சன்னியாசி. அதே நேரத்துல நான் பிரம்மம் அப்படின்னு தனக்கு மேல இருக்கிறது எல்லாம் நாமரூபம் எல்லாம் பொய் அப்படின்னு, தேகாதிகள் எல்லாம் பொய்ன்னு எவன் விட்டானோ, முழு அகங்காரத்தையும் ஜீவத்துவத்தையும் எவன் விட்டவனோ அவன்தான் பாரமார்த்திக சன்னியாசின்னு பேரு. பாரமார்த்திக சன்னியாசின்னு என்ன அர்த்தம்? பிரம்மனிஷ்டன் அப்படின்னு பேரு. அப்ப அந்த பாரமார்த்திக சன்னியாசியை தான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. சம்யக்கு தரிசனகனா, இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கிறவன் சன்னியாசி. ஆபரணம், கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாமரூபம். இதெல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு, இது கம்மல் இல்ல, மூக்குத்தி இல்ல, ஒட்டியானம் இல்ல, இது எல்லாம் தங்கம்னு ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னா அவன் நாமரூபத்தை தியாகம் பண்ணிருக்கணுமா? அப்ப தியாகம் பண்ணவனுக்கு பேர் தான் சன்னியாசி அப்படின்னு பேர். எதை தியாகம் பண்ணா? தான் இருக்கக்கூடிய எல்லா நாமரூபங்களையும் தியாகம் பண்ணிட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு பார்க்கிறவன், தன்னையும் பிரம்மமா பார்க்கிறவன், இந்த ஜகத்தையே பிரம்மமா பார்க்கிறவன். அப்படிப்பட்ட சன்னியாசினக, சன்னியாசிகள். க்ஷீண கல்மஷாகன என்ன சுவாமி அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு, க்ஷீணன தேஞ்சி போனது, இல்லாமல் போனது, நஷ்டமானது. எது? பாப்பாதி தோஷாக. பாப்பம் முதலிய தோஷங்கள் தான் கல்மஷம்னு பேர். பாப்பம், புண்ணியம், ஜென்மத்துக்கு காரணமா இருக்கிறது. புண்ணியம் பாப்பம் எல்லாம் யோக சாஸ்திரத்துல சொல்லும் போது அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா சொல்றோம்? அவித்யா, அஸ்மிதா. அவித்யான்றது மூல காரணம், அப்புறம் அஸ்மிதான்றது அகங்காரம், அதுக்கப்புறம் விருப்பு வெறுப்பு, ராகத்வேஷம், அதுக்கப்புறம் மரண பயம். இந்த அஞ்சுத்துக்கும் பேரு பஞ்ச கிளேஷங்கள்னு பேர். இந்த கிளேஷங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவனிடத்துல இல்லாமல் போச்சோ அவங்களுக்கு பேரு விகத கல்மஷாகான்னு பேர். அப்படிப்பட்ட ரிஷிகள் கூட என்னது? சின்னத்வைதா அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன சம்சயாகா அப்படின்னு அர்த்தம். சின்ன அப்படின்னா விட்டுப்பட்டது. எல்லா சந்தேகங்களும் இந்த வேதாந்தத்தை படிச்சு 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 சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணும்போது இந்த லோகத்தை பத்தி எல்லா சந்தேகங்களும் நீங்கி விட்டது. எல்லாம் நாமரூபம், பொய். இருக்கிறது ஒரே தத்துவம், பிரம்ம மட்டும்தான் சத்தியம், அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன் அப்படின்னு எல்லா சந்தேகங்களும் யார்கிட்ட நீங்கி போச்சோ அப்படிப்பட்டவங்களுக்கு பேரு சின்னத்வைதாகா அப்படின்னு பேரு. அப்புறம் யதாத்மானகன என்ன அர்த்தம்? சையதேந்திரியா. இந்திரியங்கள் எல்லாம் நம்ம டெம்பரவரியா ஒவ்வொன்றையும் அடக்குறோம்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிஞ்ச மாத்திரத்துல சுவாபாவிகமாவே அடங்கிடும். தூக்கத்துல இருந்து நல்ல ஃபீஸ்ட் ஒன்று தயார் பண்ணியிருக்கீங்க, அம்மா தயார் பண்ணி
என்ன பண்றாங்க, ரெடியா வச்சுக்கிட்டு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, நல்ல டீப் ஸ்லீப் ஆனந்தம். எழுப்பி விட்டு டே எந்திரா எந்திரா அப்படின்னு எழுப்பி விட்டு நல்ல டிஷ் பண்ணியிருக்க வா சாப்பிடு அப்படின்னு போமா சும்மா தொந்தரவு பண்ணிட்டு நான் தூங்குறேன் அப்படின்ட்டு அப்படியே படுத்துங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆனந்தத்தை ஒருத்தன் என்ஜாய் பண்ணும்போது வெளியில எவ்வளவு பெரிய டிஷ் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நல்ல பிலிம் போட்டிருந்தாலும், நல்ல மியூசிக் இருந்தாலும் நம்மளால பாத்தீங்கன்னா அதுல மனசு போகாம, மனசு என்ன ஆகுது, இயல்பாவே சென்ஸ் ஆர்கன்ஸ் மனசு எல்லாம் அந்த டீப் ஸ்லீப் ஆனந்தத்துல போய் லயமாயிடுது. அதே மாதிரி பிரம்மஞானி பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்திலேயே சொரூபத்திலேயே ஆனந்தமா இருக்கிறதுனால அவனுக்கு இந்த விஷய சுகங்கள் எல்லாம் அல்பமா போயிடும். அதனால இந்திரியங்களும் மனசும் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அவன்கிட்ட யதாத்மானகன்னு அர்த்தம். இந்திரியங்கள் எல்லாம் நல்ல சொரூபத்துல லயமா இருக்கும். அதுக்கு பேரு சம்யதேந்திரியாகான்னு பேரு. சர்வபூத ஹிதாரதாக. அதனால அவங்களுக்கு என்னன்னா இந்த உலோகத்துல அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அப்ப அவங்க ஏதாவது காரியம் பண்றாங்க அப்படின்னா, பிரம்மனிஷ்டர்கள் ஏதாவது காரியம் பண்றாங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா சர்வேஷாம் பூத்தானாம் ஹிதே, எல்லா பூத்தங்களுக்கும் ஹிதம் பண்ற காரியத்திலேயே. எல்லா பூத்தங்கள்னா எதை எடுக்கலாம், ரமண பகவானுக்கு பாத்தீங்கன்னா மயில்ல இருந்து ஆரம்பிச்சு பசுமாட்டுல இருந்து மயில்ல இருந்து குரங்குல இருந்து எல்லாம். இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எறும்புல இருந்து பார்த்து பண்றோம். எனக்கு டெய்லி மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு எந்திரிச்ச உடனேயே நான் என்ன பண்றேன் அப்படின்னா எறும்பை தேடி போயிட்டே இருப்பேன். எங்கெங்கெல்லாம் எறும்பு இருக்கோ சர்க்கரையை பாத்தீங்கன்னா வெல்லம் சர்க்கரை ஸ்வீட்டு எல்லாத்தையும் எறும்புக்கா பார்த்து போடுறது. ஒரு பூச்சிங்களுக்கெல்லாம் ஃபீடிங் பண்றது, மயிலுக்கு ஃபீடிங் பண்றது, காக்காக்கு ஃபீடிங் பண்றது, குரங்குக்கு ஃபீடிங் பண்றது, மனுஷனுக்கு ஃபீடிங் பண்றது. இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா சாதனா காலத்துல முயற்சி பண்ணி பண்றோம். இது பாத்தீங்கன்னா பிரம்மஞானிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சுவாபாவிகமா அது இருக்கும். எல்லா ஜீவராசிகளுக்கும் தன்னை சுத்தி இருக்கிற எல்லா பூத்தங்களுக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹிதம் பண்றவரா, அதுல ரம்மிக்கிறவரா இருக்கார். ஹிதே அதாவது பேரு சர்வபூத்த ஹிதே ரதாகான்னு பேரு ஞானிகளுக்கு. அது மட்டும் இல்ல ஆனுகூல்யே ரதா. ஆனுகூல்ய ரத்தானா என்னது, எல்லா ஜீவராசிகளுக்கும் அனுகூலமான விஷயத்துல அவங்களுக்கு ஃபேவரான விஷயத்துல இவர்கள் என்ன ஆக்குறாங்க, ரம்மிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு நல்லது பண்றதுலயே ரம்மிக்கிறவங்களா இருக்காங்க. அஹிம்சகா இத்தியர்த்தக. எந்த ஜீவராசியும் ஹிம்சை பண்றதில்லை, ஹர்ட் பண்றதில்லை. காயா வாச்சா மனசா இந்த மூணுத்தினாலையும் எந்த ஜீவராசியையும் பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்ணாம ஹிம்சை பண்ணாம இருக்கின்றவர்கள் அப்படின்னு அர்த்தமாகிறது. இத்தியர்த்தக அப்படின்னு ஆச்சாரியார் 25வது ஸ்லோகத்துல பிரம்மஞானியை பத்தி பேசிட்டார். இதுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஸ்லோகம் சுவாமி ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா முண்டகோபனிஷத்துல 2:2-8 இந்த பிரம்மத்தை அறிந்தவன் எப்படி இருப்பான் சுவாமி அப்படின்னா சொல்லுது, நிஷ்டையை அடைஞ்ச மாத்திரத்துல அனுபூதி அடைஞ்ச மாத்திரத்துல வித்யதே ஹிருதய கிரந்தி. வித்யதே ஹிருதய கிரந்தி. ஹிருதயத்துல 3 விதமான கிரந்திகள் இருக்கு. என்ன கிரந்தி அப்படின்னா பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு 3 கிரந்தி. கிரந்தினா என்ன அர்த்தம், ஒரு நாட்டு, ஒரு முடிச்சு. முடிச்சுனா என்ன முடிச்சு சுவாமி அப்படின்னா நான் ஸ்தூல தேகம், நானோட ஸ்தூல தேகத்தை பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிருக்கு ஏதோ ஒரு முடிச்சு, நாட் போட்டு வச்சிருக்கு, ஒரு கட்டி வச்சிருக்கு. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகத்தோடு இருக்கிற கிரந்தி முடிச்சு. எது அப்படின்னா நானோட கட்டி வச்சிருக்கிறது பிரம்ம கிரந்தி. அதுக்கப்புறம் நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியங்கள் அப்படின்னு சூக்ஷ்ம தேகத்தோட இந்த நானை பவுண்ட் பண்ணி வச்சிருக்கு. அந்த பவுண்ட் பண்ணி கட்டி வச்சிருக்கிற நாட்டுக்கு பேரு என்ன பேரு, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தின்னு பேர். சூக்ஷ்ம தேகத்தோடு நானை கட்டி வச்சிருக்கிற ஒரு நாட்டு. அதுக்கப்புறம் தூக்கத்துல நம்ம என்ன பண்றோம், அவித்யாவோட ஒன்னும் தெரியலன்ற அவித்யாவோட கட்டி வைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ருத்ர கிரந்தின்னு பேர். இந்த 3 கிரந்திகளும் பாத்தீங்கன்னா தான் பிரம்மம் அப்படின்னு அனுபூதி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா வித்யதே ஹிருதய கிரந்தி. இந்த 3 கிரந்திகளும் 3 முடிச்சுக்களும் என்ன ஆகுது, வித்யத்தை அவிழ்ந்து போகின்றன, நஷ்டமாயிடுது, லூஸ் ஆயிடுது. அது அப்புறம் சித்தியந்தே சர்வ சம்சயாக. இந்த வார்த்தை தான் இங்க நம்ம எடுக்கிறோம். ஆச்சாரியா இங்க சொல்லிருக்கல சின்னத்வைதாகான்னு இந்த மந்திரத்துல இருக்குல்ல, இந்த பிரம்மத்துல நின்னவங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாம் இல்லாம போயிடும். என்ன சந்தேகம் சுவாமி, நான் சம்சாரியா, நான் ஜீவனா, இல்ல நான் பிரம்மமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கு. நான் யாரு அப்படின்னு சந்தேகம் இருக்கு. அதெல்லாம் தன்னை பிரம்மம்னு அனுபூதி பண்ண மாத்திரத்துல என்ன ஆயிடுது, சித்தியந்தே சர்வ சம்சயாக.
இவங்க மனசுக்குள்ளா இருந்த எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆகின்றது. அது மட்டுமல்ல, க்ஷீயந்தே சாஸ்ய கருமானி, அந்த கருமங்கள் இருக்கே, சஞ்சிதம், ஆகாமி, அதுக்கப்புறம் பிராரப்தம்னு 3 விதமான கருமங்கள். இந்த கருமங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சஞ்சிதத்துல இருக்கு, திரும்ப திரும்ப ரீபெர்த் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த கருமங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா க்ஷீயந்தே, நாசத்தை அடைகின்றன. எல்லா கருமமும் நாசமாயிடுது. இவன் என்ன ஆயிடுறான்? பிரம்மமா ஆயிடுறான். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் இவன் பிரம்மமாவே ஆயிடுறான். அதனால தஸ்மின் திருஷ்டே பராவரை, அந்த காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அனுபூதி செய்தவனுக்கு இந்த விதமா பலன் சொல்லப்பட்டிருக்கு. இததான் இங்க மந்திரமா ஸ்லோகமா கிருஷ்ண பரமாத்மா சொல்லி வச்சிருக்கார். முண்டக்கத்துல சொன்ன இந்த விதமா பாத்தீங்கன்னா 25வது ஸ்லோகம் பூர்த்தி ஆகுது. நாளைக்கு நம்ம 26வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயத்தः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹ. யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் விநிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத்பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண.